ஹலோ குட்டீஸ், பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் பார்க்க வந்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த கிரேஸ் டிவியின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல கர்த்தர் கிருபை செய்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே நீர் பேச போவதற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளோடு இருங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த பிள்ளைலாம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்க ஆசையாக வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்க வேணுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், பிள்ளைங்க நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இங்கே சண்டே சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கிரேஸ் டிவியில் ப்ரோக்ராம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் கடந்து வரலாம். இங்கே உங்களுக்கு ஆண்டுக்குள்ளே எப்படி வளரணும், கர்த்தருக்கு எப்படி பயப்படணும், நல்ல கதைகள், நிறைய வேத வசனங்கள் எல்லாவற்றின் மூலம் உங்கள் கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேசுவாங்க. சரியா? இப்போ நான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா? நீங்கள்லாம் கேட்குறக்க ஆசையாக இருக்கீங்க தானே? ஓகே. ஓ, ஜான் அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன். எப்போ அப்படி சொன்னால், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜான் அப்படி சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னா, டேடி கூப்பிட்டீங்களா டேடி அப்படி சொல்லி அண்ணன் வேகமாக ஓடி வந்து, டேடி என்ன டேடி சொல்லுங்க டேடி அப்படி அந்த அண்ணன் ஆசையாக கேட்பாங்க. ஆனால் அந்த அண்ணன் பெரிய ஆளாக வளர அப்படி பாருங்க, 11th 12th வரும்போது அந்த அண்ணனை அவங்க டேடி கூப்பிடுவாங்க, ஜான் அப்படி கூப்பிட்டா அந்த அண்ணனுக்கு காதே கேட்காத மாதிரியே உட்கார்ந்துருப்பான். சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டான். அப்பாவுக்கு சொல்லுவார், நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறேன், நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுவாங்க. இந்த ஜான் அண்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, நிறைய பொய் பேசுவாங்க, ஏமாற்றுவாங்க, எப்பவும் மித்தவங்க பொருளை திருடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் யாருடைய சுபாவம்? எஸ், நீங்களாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சாத்தானுக்குரிய குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் யாருக்கு வந்துருச்சுன்னா, இந்த ஜான் அண்ணனுக்கு வந்துருச்சு. வீட்டுலையும் கோவப்படுவான் அப்பா கிட்ட, வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுவான். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு எப்படி இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும். டெய்லி வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் வச்சு நிறைய வசனங்கள் சொல்லி கொடுத்து, கர்த்தருக்கு நேராக இப்படி தான் வளரணுங்கிற சத்தியத்தை சொல்லி கொடுத்து, இப்படியெல்லாம் அந்த அண்ணனுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அண்ணன் அதுக்கெல்லாம் செவி கொடுக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு தப்பாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க. நிறையா படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படிக்காமல் எப்பவும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஃபெயில் மார்க் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. இன்னும் அந்த அண்ணன் காலேஜ் வளரும்போது பாருங்கள் வீட்டுக்கே வர்றதில்லை. 1 நாள் 2 நாள் கழித்து வருவாங்க. வந்தாலும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அப்பாவை மதிக்காமல் அப்படி ரொம்ப அப்பாவுக்கு கெட்ட பேர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஜான், இந்த வீட்டில் இருக்க நீ தகுதியே கிடையாது ஜான், உடனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவங்க அப்பா கோவத்தில் கத்திட்டாங்க. இந்த ஜானும் என்ன பண்ணான் தெரியுமா, ஐயா ஜாலி, இனிமே காலையில் எந்திரி, தலையில் எண்ணெய வை, பல்லு விளக்கு, குளி, நீ சுத்தமான ட்ரெஸ் போடணும், ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு, டெய்லி பைபிள் படி, டெய்லி ஜோம் பண்ணு, பாடம் படி, இப்படியெல்லாம் இனிமேல் எங்கள் அப்பா என்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. இனிமேல் நான் ஜாலியாக என்ன செய்வேன், என் இஷ்டம் போல் என்ன செய்வேன், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் என்ன செய்வேன், சுதந்திரமாக வாழ்வேன் அப்படின்னு அந்த அண்ணன் ட்ரெயினர் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு இஷ்டமான ஒரு இடத்துக்கு போயிட்டு பசிக்கும்ல அந்த அண்ணனுக்கு, அப்பா விட்டுட்டு வந்துட்டா சோறு யார் போடுவா? அந்த அண்ணன் ஒவ்வொரு ஹோட்டலில் கடைகளெல்லாம் ஏறி, ப்ளீஸ் அண்ணே எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி, ரொம்ப பசி
எத்தனை 2 நாளா 3 நாளா சாப்பிடல. ரொம்ப பசி எடுத்துருச்சு. எங்க படுப்பாங்க அந்த அண்ணே? ரோட்ல தானே படுப்பாங்க. வீட்டிலன்னா சுகமாக மெத்தையில் படுக்கலாம், நல்ல பெட்ஷீட் மூடிட்டு ஃபேனு கடியில் ஏசி கடியில் ஜாலியாக படுக்கலாம். பட் அந்த அண்ணனுக்கு தான் வீடு இல்லையே, அதனால ரோட்டில் படுத்து கிடந்தாங்க. ரோட்டில் போகிற நாயெல்லாம் வந்து என்ன தான் செய்யும்? நக்க தானே செய்யும். அதுக்கு பெட்ஷீட் இல்லாமல் கொசு கடியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஹோட்டலில் என்ன வேலை தெரியுமா? சாப்பிட்டுட்டு போன பிறகு அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சரியாக வேலை செய்யலைன்னா ஓனர் என்ன செய்வார்னா நல்ல தலையிலேயே டம் டம் டம்முன்னு அடிப்பார். எப்பவும் என்ன சொல்லி திட்டுவார் தெரியுமா? டே அண்ணாத பயலே, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அவனுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க வர்றவங்கலாம் என்ன செய்வாங்க? அவனை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அந்த இடத்துல ஒரு ஓரமாக ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் தான் படுத்து அந்த அண்ணன் தூங்குவாங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும். மறுபடியும் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். தூங்கவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எப்பவும் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து அந்த அன்னை படுத்திருந்த தலகாணியை நினச்சிட்டே இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தான். அடடா, நான் எங்கள் அப்பா வீட்டில் நல்லா எவ்வளோ சுகமாக படுத்து தூங்குவேன். லைட்டாக பெட்ஷீட் வழங்கியிருந்தா கூட அப்பா அழகாக எனக்கு மூடி விடுவாங்களே, நல்லா என்னோட நெத்தியில் இப்படி இப்படி தடவி செல்லம் போல் தடவி விடுவாங்களே, நான் சாப்பிட்லன்னா கூட எனக்கு ஊட்டி விடுவாங்களே, எனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் எனக்கு எல்லாம் சரி பண்ணி விடுவாங்களே, எனக்கு என்னெல்லாம் செய்வாங்க. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஏன்பா காலையில் எந்திரிச்சு என்ன எழுப்பி விடுறீங்க? நிம்மதியாக தூங்க விடுறீங்களா? இன்னைக்கு லீவ் தானே? அப்படிலாம் எங்கள் அப்பாவை கத்துவேன். தூங்குறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை 8 மணி நேரம் தூங்க விடுவாங்க. ஆனால் எங்கள் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட எனக்கு தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கல. போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. எங்கள் அப்பா அடிக்கும்போது திட்டுனேன், அப்பா அடிக்கிறத ஒத்துக்கல, இப்போ போகிறவங்க வர்றவங்களாம் என்னை அடிக்கிறாங்களே அப்படின்னு அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் மனம் திரும்பினாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்பாவுக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதலான்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து, அன்புள்ள அப்பாவுக்கு ஜான் எழுதுவது, நான் இங்கு நலம் அப்படி எழுத தான் அப்பா ஆசை. ஆனால் நான் இங்கே நலமாக இல்லை, ப்ளீஸ் அப்பா, என்ன நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன், தேவையில்லாத காரியத்தை செஞ்சுருக்கேன், உங்களுக்கு பிரியமில்லாததை செஞ்சுருக்கேன், உங்களுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கேன், ப்ளீஸ் டாடி என்னை மன்னிச்சிடுறீங்களா, ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதினான். அப்புறம் அது மட்டும் இல்லை, எழுதி என்ன தெரியுமா அண்ணன் எழுதுனாங்க? ஒருவேளை நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குல்ல டாடி, அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கலர் கொடியை மாட்டி வச்சிருங்க. நான் ட்ரெயினில் கரெக்டாக 25ஆம் தேதி நம்ம வீட்டு முன்னால் தானே ட்ரெயின் போகும், அப்படின்னு அந்த ட்ரெயினில் க்ராஸ் பண்ணுறேன் டாடி. அப்போது அந்த வெள்ளைக்கொடி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு நான் நினச்சி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு வேளை வெள்ளைக்கொடி இல்லைன்னா நீங்கள் என்னை மன்னிக்கலைன்னு நான் நினச்சி நான் அப்படியே போயிடுவேன் டாடி. ப்ளீஸ் டாடி என்னை மன்னிச்சிருங்க டாடி, நான் இனிமேல் நல்ல பிள்ளையாக இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க டாடி அப்படி சொல்லி அவங்க அப்பாவுக்கு அழகாக ஒரு கடிதத்தை எழுதி போட்டாங்க. அந்த நாளும் வந்தது 25ஆம் தேதி. அந்த அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீட்டுக்கு போகிறோம், இனிமேல் யாரும் என்னை கொடுமைப்படுத்த முடியாது, நான் அப்பா கிட்ட சந்தோஷமாக இருப்பேன் அப்படி சொல்லி அந்த அண்ணன் நல்லா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஆசையாக ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு பார்த்தா ட்ரெயின் குச்சி 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 குச்சின்னு போயிட்டே இருக்கா. வீடு பக்கத்தில் வந்துருச்சா. அந்த அண்ணன் ஆசையோட மரத்து மேலே வெள்ளை கொடி இருக்குதா, அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்களான்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தாங்க என்ன இருந்தது தெரியுமா? அந்த மரம் ஃபுல்லாக வெள்ளை கொடி இருந்துச்சு.
ஒரு வெள்ளைக்கொடி இருந்து தெரியாம பிள்ளை கண்ணில் படலைன்னா என்ன பண்றது? அதனால அந்த மரம் ஃபுல்லா வெள்ளை கொடியால நிறைச்சு அவங்க அப்பா கெட்டி வச்சிருந்தாங்க. இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ட்ரெயின்ல இருந்து இறங்கி நடந்து வர்றாங்க. வந்து அவங்க வீட்டோட வாசல்ல தூரத்துல பாக்குறாங்க, அவங்க அப்பா லெஃப்ட் கையில ஒரு வெள்ளைக்கொடி, ரைட் கையில ஒரு வெள்ளைக்கொடி, 2 வெள்ளைக்கொடி வச்சுட்டு வெயில்ல அப்படியே என் மகன் வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. அதை மகன் பார்த்து ஓடி வந்து அப்பாவும் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவன் தன்னை தாழ்த்தி அப்பா காலே விழுந்துட்டான். அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதான். அப்போ அப்பா மன்னிச்சதுனால தானே வெள்ளைக்கொடியை வச்சிருக்காங்க. இனிமே என்ன செய்யாத, நீ தப்பு செஞ்சதெல்லாம் போட்டும் இனிமே பாவம் செய்யாதன்னு ஏசப்பா சொன்னாங்க. குட்டீஸ் பாருங்க, அவன் தப்பெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிட்டாங்க, அவங்க அப்பாவும் மன்னிச்சிட்டாங்க. குட்டீஸ், நம்மளும் இது வரைக்கும் நம்ம என்ன தப்பு செய்கிறோம்? சாத்தானுக்குரிய குணம் நம்மக்கிட்ட இருக்குதா? யோசிச்சு பாரு. நீ போய் பேசுறியா? கெட்ட வார்த்தை பேசுறியா? திருடுறியா? அப்பா அம்மாட்ட கோமா பேசுறியா? மொபைல்லையே ரொம்ப ஃபோன் பார்த்துட்டே இருக்கியா? இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காத ஒன்று. இன்னைக்கு நம்ம ஆண்டர்கிட்ட ஜோம் பண்ணி இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் சொல்லலாமா? ஏசப்பா கூட சொல்லுவாங்க, இனிமே பாவம் செய்யாத சொல்லுவாங்க. இனிமே இருந்து நம்ம பாவம் செய்யாம வாழலாமா? ஏசப்பாக்கு பிரியமா வாழலாமா குட்டீஸ்? ஓகே, இப்போ கவனிங்க. நம்ம கிரேஸ் டிவியில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இங்கே மீட்டிங் நடக்கும். குட்டி பிள்ளைங்களாம் வாங்க. வர முடியாதவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க இந்த லைவ் சேனலில் வர்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேளுங்க. Okay, cuties. Thank you. Bye.